இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் பிப்ரவரி 7ஆம் தேதி, அதாவது சரியா நேற்று அதிகாலை அளவில் ரஷ்யா உக்ரைன் மேலே கடந்த சில நாட்களாக பண்ணாமல் இருந்த ஒரு அட்டாக்கை, ஆவ்தீகா ஃப்ரண்ட்டில் மட்டும் நடந்துட்டு இருந்த அட்டாக்கை ஒட்டுமொத்தமாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யாவோட ஒரு கப்பலானது இந்த பிளாக் சீல வச்சு அழிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பழி வாங்குற விதமாக ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 64 க்ரூஸ் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸை வச்சு ரஷ்யா உக்ரைனோட தலைநகரமான கியூவ்லையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஒடிஷா ரீஜன்லையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க, மைக்கலோவ் ரீஜன்லையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த ரஷ்யாவோட அட்டாக்கை தடுக்கணும்னு நினச்ச உக்ரைன் கிட்டத்தட்ட 1300 கோடிக்கும் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பில் அந்த அளவுக்கு அதிகமான ஆயுதங்களை பயன்படுத்தியும் இந்த உக்ரைனால இந்த ரஷ்யாவோட அட்டாக்கை தடுக்க முடியல. அப்படின்னா ரஷ்யா எப்படி இந்த அட்டாக்கை பண்ணாங்க? இந்த 64 மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் வச்சு உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, இந்த தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். சரியா பிப்ரவரி 7ஆம் தேதி ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ள இருந்து Tu-95 பாம்பர்ஸ் ஆனது கிளம்புறதுக்கப்புறம் இதை கெஸ் பண்ண உக்ரைன் எப்படியும் ரஷ்யா உக்ரைன் மேலே ஒரு பெரிய ஏர் ரைடை நடத்தலாம்னு சொல்லிட்டு அவங்களோட ஏர் சைரனை எல்லாமே ஆன் பண்ணி வைக்கிறாங்க. இந்த ஏர் சைரன்ன்றது கடந்த சில நாட்களாக உக்ரைனில் பெரும்பாலும் எங்கேயும் ஒலிக்கல. ஏன்னா ஒரு முக்கியமான தாக்குதலானது நடக்க போகுது. வான்வெளி வழியாக எதிரி நாட்டில் இருக்கவங்க நம்ம மேலே மிசைல்ஸை வச்சும் ஏர்கிராஃப்ட்ஸை வச்சும் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஏர் சைரனானது பல இடத்துல ஒலிக்க வைப்பாங்க. இதனால அங்கே இருக்க மக்கள் அது பாதுகாப்பான ஷெல்டரை தேடியோ இல்லை பங்கர்ஸை தேடியோ அவங்க கொஞ்சம் பாதுகாப்பாயிடுவோம் சொல்லலாம். இப்போ ரஷ்யா இந்த டைம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யாவோட இவானோவிட்ஸ்ன்ற ஒரு கப்பல் இந்த உக்ரைனோட ட்ரோன் அட்டாக்கால மொத்தமா அழிக்கப்பட்டுச்சு. அப்படி அழிக்கப்பட்ட அந்த கப்பலுக்கு பழி வாங்குறதுக்காக இந்த ஒரு தாக்குதலை நடத்தணும்னு சொல்லிட்டு ரஷ்யா முடிவு பண்ணியிருக்காங்க. இப்படி முடிவு பண்ணதுக்கு உளவு தகவல்களை அதிகமாக சேகரிச்சிருக்காங்க. ஏன்னா எடுத்ததுமே ஒரு அட்டாக்கை நம்ம ஏனோ தானோ நடத்திட முடியாது. அப்படி நடத்தினா இதில் ரஷ்யா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாகணும். ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் மேலே இந்த மிசைல்ஸ் ஆனது போயிட்டு அடிக்கக்கூடியது. ஆனால் உக்ரைன் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்க ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸுக்கு மத்தியில் அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை வைக்கிறது, அவங்களோட ஆர்ட்லரி யூனிட்ஸை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் கொடுக்குற விதமாக. ஏன்னா இந்த யூனிட்ஸ் அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா மேபி பை சான்சஸ் மிஸ்ஃபயர் ஆச்சுன்னா அங்கேருந்து ரஷ்யாவிலேருந்து வர மிசைல் ஆனது இந்த ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் மேலே அட்டாக் பண்ணிடும். இதனால ரஷ்யா ஒவ்வொரு குவார்டினேட்ஸையும் அவங்களோட ஸ்பைஸ் கிரவுண்ட் நெட்வொர்க்கில் இருக்க ஸ்பைஸை குவார்டினேட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து எல்லா தகவல்களையுமே ரொம்ப துல்லியமாக சேகரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலை முக்கியமாக இப்போ நடத்தினது காரணமே பிரிட்டனோட ஃபாரின் அஃபேர்ஸோட சீஃப் இப்போ உக்ரைனுக்கு விசிட் பண்ணியிருந்தார். அவர் இருக்க டைம்லேயே நம்ம இந்த அட்டாக்கை பண்ணணும்னு சொல்லிட்டு ரஷ்யா ரொம்பவும் தீர்மானமாக இருந்திருக்காங்க. இப்போது ரஷ்யாவுக்கு தேவையான கோஆர்டினேட்ஸ் எல்லாமே சேட்டலைட் மூலம் கிடைக்கிறது கூட ஓரளவுக்கு மிஸ்மேட்ச் ஆகலாம். அவங்களோட ஆர்ட்லரி யூனிட்ஸையோ இல்லை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்ஸையோ வேறு இடத்துக்கு மாற்றி கொண்டு போய் வச்சிருக்கலாம். ஆனால் கிரவுண்ட் நெட்வொர்க்லேருந்து ரஷ்யா இந்த ரிப்போர்ட்டை வாங்கினதுனால இது எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டான ரிப்போர்ட்டாக ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி கொடுக்கப்பட்டதுக்கப்புறமா முதல்ல கிளம்பிச்சு இல்லையா இந்த Tu-95 பாம்பர்ஸ், அது எல்லாமே உக்ரைனுக்கு மேலே ரொம்ப ஹை ஆல்டிடியூடில் பறந்து அங்கேருந்து பாம்ஸை ட்ராப் பண்ணுற அதே டைமில் ரஷ்யாவோட டெரிட்டரிக்குள்ளேருந்து ரஷ்யாவோட ஹைப்பர்சானிக் மிசைல் அண்ட் ஷாஹித் ட்ரோன்ஸ், அது மட்டும் இல்லாமல் X-22 மிசைல்ஸ், KH-101, KH-555, KH-555ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பல்வேறு வகையான மிசைல்ஸை ஏர்லேருந்தும் லான்ச் பண்ணியிருக்காங்க, லேண்ட்ல இருந்தும் லான்ச் பண்ணியிருக்காங்க. சில மிசைல்ஸ் ஆனது கப்பல் மூலிமா நேவல் ஃப்ளீட் மூலியமாகவும் லான்ச் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. இப்படி உள்ள வந்த இந்த ட்ரோன்ஸை தடுக்கணும்னு சொல்லிட்டு உக்ரைன் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 64க்கும் அதிகமான மிசைல் உள்ளே வந்துச்சு. அதில் 44 மிசைல்ஸை நாங்கள் மொத்தமாக டிஃபெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு உக்ரைனோட தரப்புல இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கிளைம் வைக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு கான்ட்ரடிக்ஷனான விஷயம் இருக்குது. என்னன்னா 44 மிசைல்ஸுமே நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்தது 64 ப்ரொஜெக்டைல்ஸ்னு சொல்கிறாங்க. மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ், ட்ரோன்ஸ்னு சொல்லிட்டு. ஆனால் உக்ரைன் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 64 ப்ரொஜெக்டைல்ஸில் உள்ளே வந்ததில் 20 ஷாஹித் ட்ரோன்ஸ் இருந்துச்சு, 34 மிசைல்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு இருக்கப்போ இந்த இடத்துல 44 மிசைல்ஸையும் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்கிறது ஒரு கான்ட்ரடிக்ஷனாகவே பார்க்கப்படுது. ஏன்னா 20 ட்ரோன்ஸை ஈஸியாக இவங்க டிஃபெண்ட் பண்ணியிருந்தாலும் மீதி இருக்கிற மிசைல்ஸை இவங்களால டிஃபெண்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஒரு 14 மிசைல்லேருந்து 20 மிசைல்குள்ளே தான் இவங்களால டிஃபெண்ட் பண்ணியிருக்க முடியும். மற்ற மிசைல்ஸ் எல்லாமே போயிட்டு இந்த உக்ரைனோட டெரிட்டரிக்குள்ளே அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி அட்டாக் பண்ணதில் 5 உக்ரைனியர்கள் இறந்துட்டாங்க,
30க்கும் அதிகமான நபர்கள் பலத்த காயமடைஞ்சிருக்காங்க. இப்போ இந்த அட்டாக்கை பண்ணதுக்கு ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு செலவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிசைல்ஸ் எல்லாமே இந்த KH-22 மிசைல்ன்றது ஒரு யூனிட்டுக்கு ஒரு மிசைலுக்கு 1 மில்லியன்ன்றது வரும். அதே மாதிரி KH-101ன்றது கிட்டத்தட்ட ஒரு யூனிட்டுக்கு ஒரு 13 மில்லியன் வரைக்கும் வரும். ஏன்னா இது கொஞ்சம் ஹை காஸ்ட்லியான மிசைல்னு சொல்லலாம். அதே மாதிரி S-300ல இருந்தும் இந்த ரஷ்யா மிசைல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு மிசைலுக்கும் 2 மில்லியன் மதிப்பீட்டில் வருது. இது மட்டும் இல்லாமல் ரஷ்யா கலிபர் க்ரூஸ் மிசைலையும் ஒன்று ஃபயர் பண்ணியிருக்காங்க. அதோட மதிப்பு மட்டுமே 6.5 மில்லியன் வருது. அது மட்டும் இல்லாமல் இஸ்கேந்தர் M வேரியண்ட்ல இருக்க மிசைல்ஸையும் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஒவ்வொரு யூனிட்டோட மதிப்பும் 3ல இருந்து 4 மில்லியன் அதோட ரேஞ்சை பொறுத்து மாறினது. இப்போ இது எல்லாமே உக்ரைன் இந்த வகையான ஆயுதங்களை எல்லாம் ரஷ்யா பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உக்ரைன் சார்பில் சொல்லப்பட்டது. ரஷ்யா இந்த அட்டாக்ல என்னென்ன மிசைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யாவில இருந்து வர சோர்சஸ் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 20 ஷாஹித் 136 ட்ரோன்ஸ், 29 KH-101 KH-555 மிசைல்ஸ், அது மட்டும் இல்லாமல் 4 KH-22 க்ரூஸ் மிசைல்ஸ், 3 கலிபர் க்ரூஸ் மிசைல், 3 இஸ்கேந்தர் M மிசைல்ஸ், அது மட்டும் இல்லாமல் 5 S-300ஓட மிசைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ரஷ்யா ஓரியன்ட் சோர்ஸ்லேருந்து வந்துட்டு இருக்குது. சரி, இப்போ இது எல்லாமே ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு காஸ்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 420 மில்லியன். நம்மளோட இந்திய ரூபாய் மதிப்பீட்டில் பார்த்தோன்னா இதோட கணக்கீடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 5500லேருந்து 6000 கோடி வரைக்கும் போகலாம். இந்த ஒரு நாள் நடந்த அட்டாக்கே. சரி, ரஷ்யா இந்த அட்டாக் பண்ணுறாங்க, இது அந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு உக்ரைன் எந்த அளவுக்கு செலவு பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உக்ரைனோட பேச்சுக்கே வரும். உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 44 டார்கெட்ஸை நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. இந்த 44 டார்கெட்ஸையும் இவங்க டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 44 ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸை இவங்க யூஸ் பண்ணியிருக்கணும். சரியாச்சா? இப்போ உக்ரைன் கிட்ட என்னென்ன விதமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இப்போ கரண்ட்ல இருக்கு, அவங்க அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பேட்ரியாட், இன்னொன்று S-300, இன்னொன்று ஜெர்மனோட IRIS-T. இன்னும் நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருந்தாலும் இது 3 தான் மெயினாக உக்ரைனியன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதோட ஒவ்வொரு மிசைல்ஸ் என்னென்ன விலையில் வரும்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ஒரு மிசைல் ஒரே ஒரு அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லேருந்து பார்க்கக்கூடிய ஒரு மிசைலோட விலையே 3.5லேருந்து 4.5 மில்லியன் வரைக்கும் வரும். அதோட ரேஞ்சை பொறுத்துனது. ஒன்னாச்சா? அடுத்தது IRIS-T ஜெர்மன் தயாரிப்பு. இதிலிருந்து கிளம்பக்கூடிய அந்த இன்டர்செப்டார் மிசைலோட விலை 2.5 பில்லியன்லேருந்து 3.3 மில்லியன் வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த மிசைலோட விலை வரும். அதோட ரேஞ்சை பொறுத்து, அது எத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் தாக்கக்கூடிய மிசைல்ன்றதை பொறுத்து. சரி, இதையும் விட்டுருங்க. அடுத்ததா S-300லையும் இதே மாதிரி தான். S-300ஓட ஒரு இன்டர்செப்டார் மிசைலோட விலையே இந்த IRIS-T மாதிரியே 2 மில்லியன்லேருந்து 3.5 மில்லியன் வரைக்கும் போகும். இந்த அளவுக்கு இது எல்லாமே ரொம்பவும் காஸ்ட்லியான மிசைல்ஸ். ஆனால் உக்ரைனுக்கு இந்த இடத்துல பெரிய பிரச்சனையாக வரது என்னன்னா, 44 ப்ராஜெக்டில் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. மேபி அதில் அந்த 20 ட்ரோன்ஸும் கூட இன்க்ளூட் ஆகலாம். ஆனால் அந்த ட்ரோன்ஸோட விலை எல்லாமே வெறும் $49,000 ஒரு $80,000 தான். ஆனால் அதை அழிக்கிறதுக்கு இவங்க இன்டர்செப்டாராக அனுப்பிச்ச இந்த மிசைல்ஸோட விலை கிட்டத்தட்ட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகம். இந்த ஒரு அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே இந்த உக்ரைனியன்ஸ் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1300லேருந்து 1400 கோடி, அதுவும் அந்த ஒரு நாள் காலையில் நடந்த அட்டாக்கை இவங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே இந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவுக்கு இதை விட அதிகமாக செலவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இந்த இடத்துல இவங்களை அட்டாக் பண்ணணுன்ற காரணத்தோட அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட இது எல்லாத்துக்குமே மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்குது. அவங்க நினச்சாங்கன்னா இதே மாதிரி 10 மிசைலை கூட ஒரே நாளில் உருவாக்க முடியும். ஆனால் உக்ரைனுக்கு அப்படி கிடையாது. இவங்க கிட்ட காசே கிடையாது. இப்போ அப்படியே ஒரு வேளை காசு இருந்தாலும் இந்த பைசாவை அவங்க கிட்ட கொடுத்து இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து கடனாக இந்த வெப்பன்ஸ் இம்போர்ட் பண்ணி அது கிரவுண்டுக்கு வரதுக்குள்ள பல பிரச்சனைகளை இவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். பல சிக்கல்கள் இந்த உக்ரைனுக்கு இருக்குது. இது ரஷ்யாவுக்கு லாஸ்ன்னு பார்த்தாலும் உக்ரைனுக்கு அதை விட பெரிய லாஸ். ஏன்னா 44 ப்ரொஜெக்டைல்ஸை இவங்க டிஃபெண்ட் பண்ணியிருந்தாலும் மீதி ப்ரொஜெக்டைல்ஸ் எல்லாமே போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அதோட டார்கெட்டை எங்கேஜ் பண்ணியிருக்கு. கீழே கிரவுண்டில் போய் வெடிச்சு சதறி இருக்கு. கீ கமாண்ட் சென்டர்ஸ் அழிச்சிட்டு தான் ரஷ்யா இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த வின்டர் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனை ரஷ்யா பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி முக்கியமான இந்த மாதிரி கமாண்ட் சென்டர்ஸையும் யூனிட்ஸையும் அழிக்கிறது ரஷ்யாவுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ அடுத்த கட்டமாக இந்த யுத்தம் 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் தொடங்குறப்போ கண்டிப்பாக ரஷ்யா இந்த 2 வருஷத்தில் இந்த மாதிரி ஸ்லோவாலாம் ப்ராசஸ் பண்ணி போவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை. ஏன்னா எல்லாருமே இப்போ என்ன கெஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யா அவங்களோட அதி தீவிரமான அஃபென்சிவை இந்த பிப்ரவரி எண்டுக்கு அப்புறம், இந்த பனிக்காலம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு விஷயம் பார்த்துருக்கோம், 2024 இறுதியில் இல்லை 2025 மத்திய பகுதியில் நாட்டோ விசஸ் ரஷ்யான்ற பிரச்சனை கூட வரலான்னு சொல்லிட்டு அதுக்கு ரஷ்யா ஆயத்தமாகறதுக்கு இப்போ இந்த அட்டாக்கை பண்ணாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் உக்ரைனுக்கு ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு 1400 கோடி அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது இந்த தகவலிருந்து நமக்கு ரொம்பவே கிளியராக தெரியுது. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க அந்த அப்டேட் சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதனையும் குறிப்பாக சொன்னால், ஒரே அட்டாக்ல ரஷ்யா இந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்கிறதையும் அதை தடுக்க நினச்சி உக்ரைன் இந்த அளவுக்கு அதிகமான காசை இழந்திருக்கிறதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே.